அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது 27ஆம் தேதியன்று புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநரான பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகும் புயலானது இலங்கை கடற்கரையை தொட்டபடி தமிழ்நாட்டை நோக்கி நகரும் எனவும், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: பள்ளி மாணவர்களிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்ய தமிழக அரசு உத்தரவளித்துள்ளது. மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்களுக்கு கட்டாய பணி ஓய்வு வழங்கவும், தனியார் பள்ளிகளில் மாணவ மாணவிகள் பாதுகாப்புக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் எனவும் தமிழக அரசு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: கனமழை காரணமாக மயிலாடுதுறையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு 27ஆம் தேதியன்று ஒருநாள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியரான மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டும் உள்ளது. கனமழை காரணமாக புதுச்சேரி, காரைக்காலில் 27ஆம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் கடந்த 4 நாட்கள் நடந்த சிறப்பு முகாம்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 8,38,000 பேரும், வாக்காளர் பட்டியலில் பெயரை நீக்க 1,19,000 பேரும் விண்ணப்பம் செய்திருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: மாதந்தோறும் 10,000 ரூபாய் உதவித்தொகை ஆய்வு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரிகளில் படிக்கும் முழு நேர PhD ஆய்வு மாணவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஆய்வு உதவித்தொகையும் இதர செலவினங்களுக்கு ஆண்டுக்கு 30,000 வழங்கப்படுகிறது. விண்ணப்பிக்க நவம்பர் 30ஆம் தேதி கடைசி நாள் என கூடுதல் அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: பொங்கல் பண்டிகையன்று நடக்க இருந்த CA தேர்வு தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 12, 16, 18, 20 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருந்தது. தமிழ்நாட்டின் பண்பாட்டை சீர்குலைக்க பொங்கல் நாளில் CA தேர்வு அறிவித்ததாக கடும் கண்டனமும் எழுந்தது. கடும் எதிர்ப்பை எழுந்ததை அடுத்து ஒன்றிய அரசு தேதியை மாற்றியது. ஏழாவது அறிவிப்பு: இன்று முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை நாகை முதல் திருவள்ளூர் வரை கடலில் அதிக உயரத்தில் அலைகள் உருவாகும் என மக்களுக்கு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடற்கரையில் 9 முதல் 12 அடி உயரத்திற்கு அலைகள் உருவாகலாம் எனவும், பொதுமக்கள் கடலுக்கு அருகாமையில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் நவம்பர் 27ஆம் தேதி நடைபெற இருந்த கூட்டுறவு சங்க விற்பனையாளர் கட்டுனர் பணிகளுக்கான நேர்முகத் தேர்வு டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நேர்முகத் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அறிவித்துள்ளார். கடைசியாக 9வது அறிவிப்பு: வணிக கட்டணங்களுக்கு 18% GST விதிக்கப்படுவதை கண்டித்து 29ஆம் தேதி வணிக சங்கம் சார்பில் கடையெடுப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு உணவுப் பொருள் மற்றும் அனைத்து வணிக சங்கம் சார்பில் 29ஆம் தேதி கடையெடுப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த 9 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.